எல்லாருக்கும் ஹாய். ஸோ திஸ் இஸ் ப்ரீட்ஃபுல் க்ரோஷெட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்கான செயின் அண்ட் அது கூட சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ லைக் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்லிப் நாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி நூலை ஒரு எக்ஸ் மாதிரி இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த நூலை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இப்போ நான் காட்டுற நூலை அந்த ஸ்பேஸ் வழியாக நீங்கள் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்படி பண்ணி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்லிப் நாட். இது நீங்கள் இப்போ இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கலண்டுரும். ஸோ இன்னொரு வாட்டி பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நூலை இப்படி சுற்றி ஒரு எக்ஸ் சிம்பிளுக்கு நீங்கள் இதை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த நூலை வெளில எடுத்துக்கோங்க. இந்த எடுக்கிற ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். லைக் இந்த இது இருக்குன்னா, இந்த எக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த நூலை நீங்கள் இப்படி எடுத்துட்டு இந்த நூலை அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு வெளில எடுத்து ஒரு நாட் மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்லிப் நாட். நம்ம நெக்ஸ்ட் ஹூக் எடுத்துக்கணும். இது நீங்கள் எப்படி வேணால் ஹோல்ட் பண்ணலாம். நான் நைஃப் மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு பென் மாதிரி இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஸோ நான் இப்போ நைஃப் மாதிரி இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இதை இன்சர்ட் பண்ணக்கப்புறம் இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த லென்த்தி நூல், இதை நீங்கள் இழுக்கணும், டைட் பண்ணணும். டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாகவும் பண்ணிடக்கூடாது. லைக் இது ஒர்க் பண்ண ஈஸியாக அந்த மாதிரி போயிட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யான் ஹோல்ட் பண்ணணும். எப்படி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி லிட்டில் ஃபிங்கரில் ஃபஸ்ட்டு உங்கள் சுண்டு விரல் அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி டேர்ன் பண்ணி அண்ட் தென் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஸ்பேஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் யான் ஹோல்ட் பண்ணலாம். அந்த யான் மட்டும் உங்களுக்கு கிராஜுவலாக அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிட்டில் ஃபிங்கருக்குள்ளே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஹேண்டை அப்படியே திருப்புங்க. திருப்பினக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நூல் ஒரே மாதிரி உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டு வரும். இப்போ யான் ஓவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கீழே கொண்டு போகணும். நூலு கீழே கொண்டு போய் ஒரு சுத்து மாதிரி, லைக் இங்கே பாருங்கள், அந்த நூல் இருக்கா, அதுக்கு கீழே இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா இதுக்கு பேர் தான் யான் ஓவர். இந்த யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ, இது அந்த ஸ்பேஸ் வழியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு செயின் கிடச்சிருச்சு. இப்படி தான் செயின் பண்ணணும். யான் ஓவர் புல் த்ரூ. சி, இதுதான் செயின். இன்னொரு வாட்டி பண்ணுறேன். யான் ஓவர் அண்ட் புல் இட் த்ரூ. ஸோ இந்த மாதிரி நம்ம செயின்ஸ் போட்டுகிட்டே வரலாம். நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த செயின்ஸ் போடலாம். ஸோ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதால அது நீங்கள் என்ன கவுண்ட்டில் வேணால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த செயின்ஸ் எல்லாமே முடிச்சுட்டேன். இது பார்க்க இந்த மாதிரி தான் ஒரு வி ஸ்டிச் மாதிரி இருக்கும், பிரைட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு. ஸோ இது செயின், நம்மளோட ஃபவுண்டேஷன் செயின். இப்போ சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த ஹூக் இருக்கா, அந்த ஹூக்கில் ஃபர்ஸ்ட் செயினை நீங்கள் எப்பயுமே ஸ்கிப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செயினை தான் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் தான், இந்த செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த வி ஸ்டிச்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். டாப் லூப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அந்த இது ஃபர்ஸ்ட் ஒன், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் தான் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த ஒரே ஒரு இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னில் டாப் ஸ்ட்ராண்டில் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இன்சர்ட் பண்ணி யான் ஓவர், புல் இட் த்ரூ அண்ட் இப்போ 2 ஹூப்ஸ் இருக்குது நமக்கு. பார்த்திங்கன்னா 2 இது தெரியுதா, இதில் இன்னொரு டைம் யான் ஓவர் பண்ணி ரெண்டுலேயுமே நம்ம அட் அ டைம் வெளில எடுக்கணும். இது ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் ஒர்க் பண்ணலாம். 2 இது இருக்குது. ஃபர்ஸ்ட் டாப்பில் நான் இன்சர்ட் பண்ணி yarn over
pull it through. ஸோ இது வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு செயின் ஸ்பேசஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட சிங்கிள் க்ரோஷே வந்துட்டு இருக்கும். அதோட ஸ்டிச்சோட டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ லாஸ்ட் செயினுக்கு வந்தாச்சு. ஸோ அதுலேயும் அதே மாதிரி yarn over pull it through. ஸோ நம்மளோட சிங்கிள் க்ரோஷே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து நம்ம ரோ பை ரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு வரலாம். அது நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷேல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி டபுள் க்ரோஷே பண்ணுறதுன்னு இதே மாதிரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ரோ பை ரோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோ பை ரோவாக போகும். இது வந்து கண்டினியூஸாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.